நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை என்ற தலைப்புல இலக்கணத்த பார்க்க போறோம். இதுக்கு முன்ன வீடியோக்கள்லாம் நீங்க பார்க்கலன்னா, நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு. மறக்காம போய் பாருங்க. இது 6ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 1ல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல உள்நுழையும் முன் அப்படின்ற இதுல தலைப்புல பாருங்க. உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை அறிவோமா? இலக்கணம்னா என்ன அப்படின்றத வந்துட்டு ஒரு சின்ன ஒரு நோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள போலாமா? பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியின் இலக்கணம் வகைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க பாருங்க. தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இந்த 5 தலைப்புகள் அதை பற்றி தான் நம்ம வந்துட்டு சுற்றி சுற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதுலேயே ஃபஸ்ட்லேயே நமக்கு ஒரு 1 மார்க்கும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நம்ம 5 வகைப்படும் அப்படின்னு சொல்ல தெரியணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. முதல் தலைப்பான எழுத்துனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒலி வடிவாக, அதாவது பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒலி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். எழுத்துனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஒலி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். அதில் வந்துட்டு என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்ப்போம். உயிர் எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. உயிர் எழுத்துக்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல உயிருக்கு முதன்மையாவது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிர் எழுத்துக்களும் பிறக்கின்றன. அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த உயிர் எழுத்துக்கள் வந்துட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா குறில், அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெடில். எதெல்லாம் குறுகி ஒலிக்கும், அதெல்லாம் குறுகி ஒலிக்கிறதோ அதெல்லாம் வந்துட்டு குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது பாருங்கள், குறில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாம் குறில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிப்பது பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள். பார்த்தீங்கன்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இந்த 7 எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள். அப்போ வந்துட்டு தமிழில் வந்துட்டு இந்த இது கேட்குறாங்களா, உயிர் எழுத்துக்களில் வந்துட்டு குறில் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் 5ன்னு சொல்ல தெரியணும். நெடில் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் 7ன்னு சொல்ல தெரியணும். இங்கேருந்தும் நமக்கு ரொம்ப எளிமையான இடத்துல இருந்தும் நமக்கு 1 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த தலைப்பை பார்க்கலாம். மாத்திரைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், மாத்திரைகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ, அதாவது சொடக்கு போடவோ ஆகும் கால அளவாகும். குறில் எழுத்தை ஒலிக்க கால அளவு பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை. நெடில் எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் அப்படின்ற தலைப்பை பார்க்க போகிறோம். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. மொத்தமாக மெய் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 12 கொடுத்துருக்காங்க. அந்த 12ஐயும் பார்த்தீங்கன்னா 3 வகைப்படுத்துகிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்றுத்த வல்லினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அப்புறம் மெல்லினம் சொல்கிறாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். வல்லினம், மெல்லினம், அதுக்கப்புறம் இடையினம் சொல்லிட்டு அது என்னென்ன எழுத்துக்கள்னு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாத்திரை அளவுகளெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. உயிர் எழுத்துக்களில் வந்துட்டு குறில் எழுத்துக்கள் 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. இதை தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பார்த்துக்கோங்க இன்னொரு தடவை கிளியராக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வன்மையாக ஒலிக்கிறதோ அது பார்த்தீங்கன்னா வல்லினம், அதுக்கப்புறம் மெல்லினம். இது 2க்கும் இல்லாமல் பொதுவாக இது 2க்குமே இல்லாமல் பொதுவாக ஒலிப்பது பார்த்தீங்கன்னா இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. க, ச, ட, த, ப, ர அது வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞான, நமன, அதுக்கப்புறம் எர, வள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா உயிர்மெய். மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிர் எழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றுபவை மெய் எழுத்துக்கள். மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகின்றது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களை உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில், அதாவது பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்றதில் 2 வகைப்படுத்துகிறாங்க இந்த இடத்துல. உயிர்மெய் குறில் எத்தனை எழுத்துக்கள்னு கேட்டாங்கன்னா 5, உயிர்மெய் நெடில் எத்தனை எழுத்துன்னு கேட்டாங்கன்னா 7 தான். அங்கே வந்து அதே தான், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியும் நம்மளை 1 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா. தமிழ் மொழியில் உயிர், மெய்,
உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்தும் ஒன்று உள்ளது. அது அக் என்னும் ஆயுத எழுத்தாகும். ஸோ ஆயுத எழுத்து ஒலிக்க ஆகும் கால அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோவில் இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தமே அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் நம்ம பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. நமக்கு சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் நம்ம இன்னொரு தடவை சின்னதாக ரிவ்யூ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொழினா என்னன்னு சொல்கிறாங்க, இலக்கணம்னா என்னன்னு எக்ஸாம்பிள் பண்ணுறாங்க. இப்போ இலக்கணம் வந்துட்டு எத்தனை வகைப்படும் சொல்கிறாங்க, ஒரு 5 வகை. அந்த 5 வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அப்புறம் எழுத்துனா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்துக்களை பற்றி சொல்கிறாங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவுகள் உயிர் எழுத்தில் பார்த்தீங்கன்னா 12 எழுத்துக்கள் இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறியில் எழுத்துக்களும் இருக்குது, நெடில் எழுத்துக்களும் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மெய் எழுத்துக்கள் வரப்போ என்னன்னு சொல்கிறாங்கன்னா, மெய் எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா வல்லினம், மெல்லினம், இடையினத்தை பற்றி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உயிர்மெய்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய 2 பிரிவு அதை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆயுத எழுத்துக்களை பற்றி சொல்கிறாங்க, மாத்திரைகளை பற்றி சொல்கிறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன மாத்திரை அளவு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. மொத்தமே இவ்வளோ தான். இந்த முதல்ல வந்துட்டு நம்ம இலக்கணத்தை ஆரம்பித்தோன்னா இவ்வளோ தான் இந்த தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த இயல் வந்துட்டு நமக்கு முடிஞ்சிடுச்சு. இயல் 1 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இயல் 2க்கு போக வேண்டியது தான். இந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்ததாக வந்துட்டு இயல் 2 வந்துட்டு இயற்கை அப்படின்ற தலைப்பில் வந்துட்டு நம்ம உள்ளே போகிறோம். பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் ஸ்டார்ட் ஆகுதா, இதை வந்துட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.